சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கர்நாடகத்தில் 3 அப்பாவி தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மான் வேட்டையாடியதாக கூறி வனத்துறையினர் 3 அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2வது நாளாக உறவினர்கள் அவரது உடல்களை வாங்க மறுத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காவல் நிலையமும் சூறையாடப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் மான்களை வேட்டையாடியதாக கூறி 3 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்தோனி ராஜ்குமார், ஜான் ஆகிய 3 உள்ளிட்டவர்களை கர்நாடகத்தில் மான்களை வேட்டையாடியதாக கூறி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த பே சண்முகம் அவர்கள். சார் வணக்கம். தற்போது கர்நாடகத்தில் 3 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் மான்களை வேட்டையாடியதாக கூறி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுடைய கண்டன பதிவுகளை நீங்க சொல்லலாம். அதாவது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹாசனூர் தாலுகா தோமியார்பாளையம் கிராமத்துல வனத்திற்கு அருகிலேயே வசிக்கக்கூடிய கிராம மக்கள். அவங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து அங்கே போயிருக்கக்கூடிய தமிழர்கள் பல்லாண்டு காலமாக அங்கே வாழ்கிறார்கள். வனத்தில் வழக்கமாக ஆடு மாடு மேய்ப்பது என்பது உங்களுடைய வழக்கம். அதனால புதுசாக ஒன்றும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவங்க போகல. 2வது வன உரிமை சட்டம் 2006 அடிப்படையில் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கான மேய்ச்சல் உரிமை என்பது சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது நடந்திருக்கிறது ஒரு அப்பட்டமான படுகொலை. ஆகவே அந்த படுகொலைக்கு காரணமான வனத்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மேய்ச்சல் உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக கர்நாடக மாநில அரசை தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பும் கொல்லப்பட்டதற்கு கண்டனத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையாக தெரிவிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி சுட்டு கொல்லப்பட்ட அந்த 3 இன்னொருவரும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மற்றொருவரும் மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இங்கே கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், தமிழ்நாடு மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் டி ரவீந்திரன் அவர்கள் இப்போது அந்த கிராமத்திற்கு தான் சென்றிருக்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் பூரா விவசாயம், ஆடு மாடு மேய்த்தல் என்பதைத்தான் சாதாரண ஏழை விவசாயிகள் என்கிற முறையில் அவருடைய குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டை பெற்றுத் தருவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கர்நாடக மாநில அரசாங்கத்தை வற்புறுத்த வேண்டும். அதுவும் அவர்கள் சொல்லுகிற காரணம் என்பது ரொம்ப பொய்யான குற்றச்சாட்டு. அதாவது மரணம், கொலை நடந்து விட்டது என்பதற்காக அந்த குற்றத்தை மூடி மறைப்பதற்காக வனத்துறையினர் ஜோடித்திருக்கிற வழக்கு என்பதுதான் மான் வேட்டையாடினார்கள், மான் கறியை பீத்துக் கொள்வதற்குள் அவர்களுக்குள் மோதல் வந்தது என்பதெல்லாம் வனத்துறையினர் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு வதந்தி என்பதை, பொய் செய்தி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் வழக்கமாக ஆடு மாடு மேய்ப்பவர்கள் துப்பாக்கியோடு போக வேண்டிய அவசியமே கிடையாது. 2வது தன்னுடைய மாலையில காணா போன மாட்டை தான் தேடிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு இப்போ நான் தொலைபேசியில் பேசினேன். மாண்டு போன விவசாயியுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தொலைபேசியில் இப்போ நான் பேசினேன். வழக்கமாக மாடு மேய்த்தல் சாயந்தரம் வரும்போது சில மாடுகளை காண மாடுகளை தேடி தான் அவங்க ஃபாரஸ்ட்குள்ளே போயிருக்காங்க. ஃபாரஸ்ட்குள்ளே மாட்டை தேடி போகிறதுலாம் அவ்வளோ பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வனத்துக்குள் நுழைவதே, பொதுமக்கள் நுழைவதே ஒரு மிகப்பெரிய குற்றம் என்கிற முறையில் தான் இந்த கொடூரமான துப்பாக்கி சூடும் படுகொலையும் நடந்திருக்கிறது. எல்லோருமே கண்டிக்க வேண்டிய மிக கொடூரமான ஒரு சம்பவம் அது. ஆகவே தயவு தாட்சணியம் இல்லாமல் வனத்துறையினர் மீது கர்நாடக மாநில அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். நிச்சயமாக சார், தற்போது 3 உயிர்கள் பறிபோயிருக்கு. இந்த நிலையில தமிழக அரசும் எந்த விதமான கண்டனத்தையும் இதுவரையும் தெரிவிக்கல. ஏற்கனவே கர்நாடகத்திற்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் காவிரி பிரச்சனை நீடித்து வரக்கூடிய சூழல்ல இப்படி ஒரு சம்பவம் கர்நாடகத்தில் நடைபெற்றிருக்கு. ஆனா கர்நாடக சார்பில் இது தொடர்பாக ஏதேனும் தெரிவிச்சிருக்காங்களா? இது அரசியல் ரீதியா அதை பார்க்கணுமா, இல்ல தனிப்பட்ட அவர்களுக்கு ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கு, அதனால இந்த சம்பவம் நடைபெற்றதா நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அந்த கிராம மக்களோட பேசின வனத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய கிராமம் தான் தோமியார்பாளையம் என்பது. வழக்கமாக அவங்க ஆடு மாடு அங்கதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. புதுசா திடீர்னு நேற்று அவங்க ஆடு மாடு மேய்க்க போகல. இது போன வனத்துறையினர் திட்டமிட்டே இந்த படுகொலையை நடத்தியிருக்கிறாங்க. விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் அவர் தெரிவித்திருக்கிறார்.
விசாரணை எப்ப வேணாலும் நடக்குது, எப்படி வேணாலும் நடக்கட்டும். ஆனால் கொலை நடந்து விட்டது உண்மை. ஆகவே சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். முறையான சட்டப்படியான கிரிமினல் வழக்கு என்பது தொடுக்கப்பட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பை அரசு, கர்நாடக மாநில அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கமும் கர்நாடக மாநில முதலமைச்சரிடம் வற்புறுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நிச்சயமாக சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.